பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற கூட்டுறவு வங்கிகளுக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியும் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஒரு வாரத்தில் இந்த எக்ஸாமினேஷன் ரெண்டுமே வந்து தொடர்ந்து வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ரெண்டு எக்ஸாமுமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதலாம். டிசிஎம் முடித்த ஸ்டூடெண்டாக சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரெண்டு எக்ஸாமுமே எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவு மாவட்ட லெவலில் அங்கங்கே வந்து எக்ஸாம் நடக்கும். ஒரே எக்ஸாமினேஷன் ஒரே நாளில் தான் நடக்கும். அதே மாதிரி டிஎன்எஸ்சி பேங்க் பொறுத்தளவுக்கு சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். மேபி வந்து அதிகமான நபர்கள் விண்ணப்பிக்கிறாங்கன்னா குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும் தேர்வு மையங்கள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக திருச்சி, மதுரை, சென்னை இந்த 3 மாவட்டங்களில் வேணால் தேர்வு மையங்கள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் டிஎன்எஸ்சி பேங்க் ட்ரை பண்ணுறவங்களும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி விண்ணப்பிக்கிறவங்களும் ரெண்டு வங்கிகளுக்கும் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அடுத்த கட்ட ஷார்ட் லிஸ்ட் வந்து இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து தீர்மானிக்க போகுது. அதனால் நல்லா படிங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட ஃபுல்லி அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ப்ரீவியஸ் செட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அப்ரிவேஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கப்படுற ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதனால் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அப்படின்றத வந்து எடுக்க முடியும். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸ் கொடுத்துறோம், அதுமாதிரி மாடல் கொஷின்ஸ் கொடுத்துட்றோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மெட்டீரியல் கண்டென்ட்டும் வந்து கொடுத்துறோம். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி படித்தாலும் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணலாம். தமிழ், பொதறிவு, அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. போத் மீடியமே இருக்குது. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்குள்ளார வந்து போகலாம். இதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கொஷின் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்ட் 2ல் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நேற்று தினம் அப்ரிவேஷன்ஸ் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். பேலன்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் முந்தைய பெயர். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியினுடைய முந்தைய பெயர் சென்னை மத்திய நகர வங்கி. சென்னை மத்திய நகர வங்கி, சென்னை சென்ட்ரல் டவுன் பேங்க். சென்னை சென்ட்ரல் டவுன் பேங்க்ன்றது தான் நமக்கு தமிழ்நாடு டிஎன்எஸ்சி பேங்கினுடைய முந்தைய பெயராக இருக்குது. அடுத்தது, ஒரு மாநிலத்தின் கூட்டுறவு இயக்கத்தின் கடன் இயக்கத்தின் அச்சாணியாக செயல்படுவது மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இதுதான் வந்து அங்கங்கே செயல்பட்டுருக்க கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறது. அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கிக்கான தேவையான நிதியை வழங்குறதும் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான். ஸோ இங்கேருந்து தான் நிறைய ஃபண்டு வந்து அதிகபட்சமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்தந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஃபண்டு அங்கே போகும், அங்கேருந்து திரும்பி ஃபண்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இங்கே உள்ளே என்ட்ரானதான் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதில் நடக்குதுன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு கூட்டுறவு வங்கியியல் டாப்பிக்கில் வந்து இருக்குது. ஸோ புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து போகலாம். ஒரு மாநிலத்தினுடைய இது பார்த்தாச்சு. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. தமிழ்நாட்டில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி. மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி. அடுத்த கொஷின், 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படும் மாவட்டம் எது? 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படும் மாவட்டம் வந்து தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. ஸோ தலைமையிடமாக ஒன்று செயல்பட்டுருக்கு. ஒன்று வந்து கும்பகோணம், ரெண்டாவது தஞ்சாவூர். 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் தலைமையிடமாக செயல்படுற ஒரே மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தான். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம். ரீசெண்டாக வந்து அதை முதல்வர் வந்து துவங்கி வச்சாங்க. ஸோ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற மாவட்டத்தில் நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்ட தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி நாமக்கல்லில் செயல்படுது. அடுத்தது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் ஆரம்ப கால பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு விவசாய நாணய சங்கம். கூட்டுறவு விவசாய நாணய சங்கம், அதாவது பேக்ஸு. ஸோ பேக்ஸினுடைய கடன் சங்கங்கள் ஆரம்ப கால பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு விவசாய நாணய சங்கங்கள், கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டின்னு தான் இருந்திருக்கு. இப்போ தான் அதை வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு மாற்றிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு வந்து இது நேம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸ்னு வராது, நிறுவனங்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது, சொசைட்டியாக தான் இருக்குது. அடுத்தது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் பிரதான பணிகள் என்ன? ஸோ பேக்ஸுடைய பிரதான பணி என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் வழங்குறது. ஸோ விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குறது தான் பேக்ஸினுடைய மெயின் தீம். அடுத்த கொஷின், தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் நகர கூட்டுறவு வங்கியான பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் நகர கூட்டுறவு வங்கியான பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் மாதம் 1904. அக்டோபர் 1904
முதல் நகர கூட்டுறவு வங்கி வந்து பெரிய காஞ்சிபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முதல் நில அடமான வங்கி வந்து பஞ்சாப். முதல் நில அடமான வங்கி பஞ்சாப். ஃபஸ்ட்டு லேண்ட் மார்ட்டேஜ் பேங்க் வந்து பஞ்சாப். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. கூட்டுறவு வங்கியின் நிதி ஆதாரங்கள் 3. ஸோ எல்லாமே உண்டு. ஷேர் கேபிட்டலு, ரிசர்வ் ஃபண்டு, டெபாசிட்ஸ் 3மே வந்து கூட்டுறவு வங்கியோட நிதி ஆதாரமாக இருக்குது. கூட்டுறவு சங்க பேரவை கூட்டத்தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கத்தினுடைய தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ இப்போ வரைக்கும் வந்து கூட்டுறவு சங்கத்தில் அந்த தலைவர் பதவிக்கான தேர்தல் வந்து நடத்தவே இல்லை. அது வந்து இப்போ வரைக்கும் விரைவில்ன்ற ஒரு அப்டேட்டில் தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான தலைவருடைய தேர்தல் வந்து இது வரைக்கும் இன்னும் நடத்தலை. அது தலைவராக இப்போ செயல்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் தான். ஸோ செயல் தலைவர் தான் வந்து அதுக்கான செக்ரட்டரி தான் வந்து அதுக்கான இன்சார்ஜாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜேஆர்டிஆர்னு சொல்லுவாங்க, அவங்களுமே ஒரு சில சங்கங்களை மெர்ஜ் பண்ணி அவங்க தான் மேனேஜ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்க பேரவை கூட்டத்தலைவர் வந்து பிரசிடெண்ட் தான். அடுத்தது கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்பவர் சரக துணைப்பதிவாளர், சர்க்கிள் டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார். கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்பவர் வந்து சரக துணைப்பதிவாளர். மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் என்ற துறையை உருவாக்கிய ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 2021. மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் என்ற துறையை வந்து உருவாக்கிய ஆண்டு 2021. கூட்டுறவுத்துறையின் நோக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3மே: விவசாய வளர்ச்சி, சிறுதொழில்களுக்கு நிதி வசதி அளித்தல், மக்களின் பொருளாதார முன்னேற்றம். இது 3மே கூட்டுறவுத்தினுடைய மெயின் தீமாக இருக்குது. கூட்டுறவு இயக்கம் என்பது மக்கள் இயக்கம். கூட்டுறவு இயக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கம். தனியார் மயமாக, அரசு இயக்கமாக, அரசு சார்பு இயக்கமானு கேட்டிருக்காங்க. பீப்புள் மூமெண்ட். ஸோ மக்கள் இயக்கம். கூட்டுறவு இயக்கங்கிறது மக்கள் இயக்கம். முதலில் மேலாண்மை கொள்கைகளை வகுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஹென்றி ஃபயோல். மேலாண்மை கொள்கையினாலே நமக்கு ஹென்றி ஃபயோல் தான் ஞாபகத்துக்கு வரணும். முதலில் மேலாண்மை கொள்கை வகுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா ஹென்றி ஃபயோல். மேலாண்மையின் தந்தையும் ஹென்றி ஃபயோல். அறிவியல் மேலாண்மை கொள்கைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் ஃபெட்ரிக் வில்சன் டைலர். அறிவியல் மேலாண்மையின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அவர் தான். ஸோ அறிவியல் மேலாண்மை தந்தையும் அறிவியல் மேலாண்மை கொள்கைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவரும் ஃபெட்ரிக் வில்சன் டைலர் தான். சிறந்த மேலாண்மை அமைப்பை பெறாத அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது. இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட் சொல்லியிருக்காரு. சிறந்த மேலாண்மை அமைப்பு பெறாத அரசாங்கங்கிறது மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது சொல்லியிருக்காரு ரூஸ்வெல்ட். மேலாண்மையில் HMTயின் விளக்கம். மேலாண்மையில் HMTனா ஹியூமன் மெட்டீரியல் டைம். ஸோ இது எக்ஸ்பென்ஷனில் கூட கேட்கலாம். HMTனா என்ன? மனிதவள மேலாண்மையில் வந்து HMT அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித சக்தி பொருட்கள் நேரம் சேர்த்து சொல்லணும். மனித சக்தி பொருட்கள் நேரம், ஹியூமன் மெட்டீரியல் டைம். கூட்டுறவுத்துறையில் திட்டமிடும்போது கீழ்கண்ட கொள்கையே பிரதானமாக இருக்கும். பொது சேவை. கூட்டுறவுத்துறையில் திட்டமிடும்போது கீழ்கண்ட கொள்கையே பிரதானமாக இருக்கும். பொது சேவை, சர்வீஸ் டு பப்ளிக். கூட்டுறவு நிறுவனத்தை இயக்கும் முழு பொறுப்பும் நிர்வாக குழுவுக்கே உள்ளது. போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கூட்டுறவு நிறுவனத்தை இயக்கும் முழு பொறுப்பு வந்து நிர்வாக குழுவுக்கே உள்ளது. மேலாண்மை கொள்கைகள் மொத்தம் எத்தனை? மேலாண்மை கொள்கைகள் மொத்தம் 14. கூட்டுறவு இயக்கத்தில் ஒருங்கிணைப்பை டேஷ் நிலையில்தான் ஏற்படுத்த முடியும். கூட்டுறவு கோஆப்ரேஷன் எமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ். கூட்டுறவுன்ற ஒருங்கிணைப்பு தான் கூட்டுறவு இயக்கத்தில் மெயின் இதாக இருக்குது. ஸோ மொமெண்ட் ஆஃப் தி கோஆப்ரேஷன். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கோஆப்ரேஷனா அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி அப்ரிவேஷன்ஸ் கொஷின்ஸை நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கூட்டுறவு மேலாண்மையினுடைய 14 ஒரு நிமிஷம். மேலாண்மை கொள்கைகள் மொத்தம் எத்தனை? 14. அந்த 14 கொள்கைகள் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.